நேற்று தண்ணியை போட்டது அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல, தலையெல்லாம் சுத்துதுப்பா. ஆமா, அதுக்கான வீடு தானே இது. அம்மா, தாயே. என்னப்பா? பசி உயிரே போற மாதிரி இருக்குது, சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா போடுமா. நேத்து சுட்ட இட்லி இருக்கு, போடட்டுமா? போற உயிர் பசியிலேயே போகட்டுமா. சோத்துக்கே இல்லைன்னா லொல்ல பாரு. உனக்கு என்னமோ கம்மியா இருக்கிற மாதிரி பேசுறேன். அன்னைக்கு நீ ரப்பர் தேயிலை தானே வச்சு விட்ட, இன்னைக்கு நான் உயிரோடையே தவளைய வச்சுட்ட பாத்தியா? மிளகாப்படி, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீ குடிச்சது நீராகாரம் இல்ல, கள்ளு. பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. சின்னதுரையா வீட்டுல இருந்து பால் வந்திருக்குங்கம்மா. ஊத்திட்டு போங்க. நேத்து நீராகாரத்துல கள்ள கலந்து என்ன கவுத்துட்டீங்கல்ல, இன்னைக்கு உங்க வீட்டு பால்ல தண்ணிய கலந்து உங்களை எப்படி கவுக்குறேன்னு பாருங்க. பாவங்க அந்த பொண்ணு, அதுதான் அப்படி விளையாட்டுக்கு செஞ்சதுன்னா நானும் அப்படி செஞ்சிருக்க கூடாது. என்ன திடீர்னு அந்த மிளகா அப்படியே சப்போர்ட் பண்ற? பொண்ணுங்கன்னா அப்படித்தாங்க இருக்கணும், சிட்டுக்குருவியாட்ட எந்நேரமும் சுறுசுறுப்பா இருக்கணும், சும்மா மந்தியா இருக்க கூடாதுங்க. எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு கூட அவளை ரொம்ப பிடிச்சிருக்குது. பரீட்சைக்கு படிக்கிறப்ப கூட ஏதாச்சும் விளையாட்டுத்தனமா செஞ்சுட்டு இருப்பாளாம். ஆனா கடைசியில முத மார்க் இவதான் வாங்குவாளாம். இவ கெட்டிக்காரி மட்டும் இல்ல, துணிச்சல்காரியும் கூட. யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா கண்ணுல விரல விட்டு ஆட்டிடுவாளாம். ஆமா மிளகா, அப்படி இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். உனக்கு 100 ஆயுசு. இப்படி பசும்பால்ல படி கணக்குல தண்ணி கலந்து கொடுத்தா எப்படி 100 ஆயுசுக்கு வாழறது? எங்க வீட்டு பால்ல தண்ணியா இருக்கவே இருக்காது. அப்படி இருந்திருந்தா வாங்கிட்டு போனவங்கள உன்ன மாதிரி வந்து கேட்டிருக்கணும்ல. என்னமோ நானே எங்க வீட்டு பானையில இருந்து தண்ணி எடுத்து உங்க வீட்டு பால்ல கலந்து வேணும்னே சண்டைக்கு வந்த மாதிரி பேசுறீங்களே. இது பாருங்க, இந்த புஷ்பவலி ஒண்ணும் பயந்தாங்கொழி இல்ல. தப்பு யார் செஞ்சாலும் தட்டி கேட்காம விட மாட்டா. பொண்ணுனா புஷ்பவலி மாதிரி சிட்டுக்குருவி ஆட்டம் இருக்கணும்னு சொன்னீங்க. இப்ப அந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணுது பாத்தியா? நீங்க கூட தான் சொன்னீங்க. இப்ப நீங்களே நழுவுனா எப்படி? உங்க வீட்டுக்காரர் நழுவுனா விட்டுருவேனா? எனக்கு உண்மை தெரியற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். ஆமா, இது பாருமா, பண்ணையில மாடுங்களுக்கு பச்சை கரும்பு சோவை போட்டிருப்பாங்க. அதனாலதான் பால் கொஞ்சம் தண்ணியா இருந்திருக்கும். நாளையில இருந்து எல்லாம் சரியாயிடும். சத்தம் போடாம எடுத்து கொஞ்சம் காலி பண்றியாமா? அம்மா மகராசி, ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பிடலான்னு பாக்குறியா? இப்ப என்ன பண்ணணுங்கிற? நாளைக்கே ஊரை கூட்டி உங்களையும் உங்க வீட்டுக்காரையும் பஞ்சாயத்துல நிக்க வச்சு யாரும் சின்னதர வீட்டுல பால் வாங்க கூடாதுன்னு தண்டோரா போட்டு சொல்ல போறேன். தண்டோரா போட்ட தண்ணி பால் நல்ல பால் ஆயிருமா? அது ஆகுதோ இல்லையோ, அப்பதான் என் மனசுல இருக்கிற கோவம் தனியும். ஓஹோ, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. நேத்து கல்லு குடிச்ச போது இன்னும் இறங்கல போல இருக்குது. சரி சரி, ஏதோ தப்பு நடந்து போச்சு. நாளைக்கு காலையில கறக்கிற இடத்துக்கு வந்து 2 படி பால் அதிகமா வாங்கிட்டு போ. அப்படி வாங்க வழிக்கு ஏதோ பெரிய மனுஷன் பஞ்சாயத்துல தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னு பரிதாபப்பட்டு விட்டுட்டு போறேன். நாளையில இருந்து ஊத்துற பால் பசும்பால் மாதிரி சலசலன்னு இருக்க கூடாது. சும்மா கொட்டை பால் மாதிரி கொழ கொழன்னு இருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சுமா. என்ன நீ மட்டும் உம்முன்னு இருக்க? சரி, நான் வர்றேன். நாளைக்கு காலங்காத்தால பண்ணையில வந்து நிப்பேன். சரியா? என்னது அவ இந்த போடு போட்டுட்டு போறா? ஏய், சொன்னதை மறக்காம டான்னு பாலுக்கு வந்து நின்ற. எங்க சொம்பு?
பாத்துக்கம்மா, உன் கண்ணதர தான் கறக்குறேன். அப்புறம் தண்ணிக்கு தகராறு பண்ணிடாத. ஆமா, அது சரி. பால்ல தண்ணி கலந்துருக்குதுன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? நான் கண்டுபிடிக்காம வேற யார் கண்டுபிடிப்பாங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்தியாவிலே இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அமெரிக்காவில மட்டும்தான் அந்த மாதிரி மருந்து பாலை தனியா தண்ணிய தனியா பிரிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அங்கதான் பெரிய பெரிய மாடு, பெரிய பெரிய பண்ணை எல்லாம் இருக்கு. ஆமா, பால்ல தண்ணி கலந்துருக்குதுன்னு டிகிரி வச்சு பாப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இப்படி ஒரு மருந்து இருக்குதா நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அன்னப்பறவையை பத்தி கேள்விப்பட்டது இல்ல? ஆமா, பால் தண்ணி ரெண்டுத்தையும் கலந்து வச்சாலும் தண்ணிய தனியா வச்சுட்டு பாலை குடிச்சிருமா. அந்த மாதிரிதான் இந்த மருந்தோட பேரு ஆனம் டெராமைசின். ஆனம் டெராமைசின். அந்த மருந்து நமக்கு வேணுமே, எப்ப கொடுக்குற? இன்னைக்கு சாயந்தரமே கொடுத்துடலாமே. போயிட்டு வரட்டா? இடிஞ்சா தெரிஞ்சிடும் எவன் பால்ல தண்ணி கலக்குறான்னு. என்னடி இது? ஒரு கூட எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சுகிட்டு இருக்க? இது என்ன சாதாரண எலுமிச்சம்பழ சாறு நினைச்சியா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆனம் டெராமைசின். எதுக்கு பண்ணை தாளுகள் எல்லாம் சாராய கேஸ்ல பிடிச்ச மாதிரி கேனுக்கு பின்னாடி நிக்க வச்சிருக்கீங்க? இவங்கள யாரு என்ன தப்பு செஞ்சிருக்காங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தப்பு செஞ்சவங்க சீட்டை கழிச்சு வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதுதான். சீட்டை கிழிக்கிறது இருக்கட்டும் மாப்ள. மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. நம்ம பண்ண பால்ல எவனோ தண்ணியை கலந்துருக்கான். ஆமா மாப்ள, எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? அன்னப்பறவை மாதிரி பால் கணக்குல மூக்குட்டு உறிஞ்சு போறீங்களா? அப்படிலாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு ரொம்ப சுலமான வழி இருக்கு. எப்படி? இது அமெரிக்காவுல தயாரிச்ச மருந்து. இங்கே கொண்டாங்க. இது உங்களுக்கு இல்ல மாமா. இங்க இருக்க கேன்ல ஒவ்வொரு சுட்டா ஊத்தி மூடி கொஞ்ச நேரம் சென்று திறந்து பார்த்தோம்னா பால் கடல பறந்தாம படுத்துக்கலாம். அது இல்ல மாமா, எந்த கேன்ல தண்ணி இருக்கோ அதுல தண்ணி தனியா பால் தனியான்னு பிரிஞ்சிடும். அவ்வளவு பவர்ஃபுல் மருந்து. இப்ப நான் சோதனை ஆரம்பிக்க போறேன். எல்லாரும் ஆடாம ஆசையாம அப்படியே நிக்கணும். ஆமா, மாப்ள நீங்க பண்ணை பாக்குறது விட்டு போட்டு அது என்ன வயாகர ரேஞ்சு கொண்டு கண்டுபிடிச்சிக்கிறீங்க? ஒவ்வொருத்த முழிக்க முடிய பாருங்க. அவ வயிற்றுல புலி கரையுது. மாப்ள படு ஊரமா பால்ல இருந்து தண்ணியே தனியா பிரிச்சு எடுக்கிறீங்களே, உங்களை கவர்மெண்ட் அனுப்பிச்சதுன்னா ஃபாரஸ்ட்ல இருந்து வீரப்பனை பிரிச்சு எடுத்து வந்துருவீங்க போல இருக்கு. அனாவசியம் அமெரிக்கா மருந்து கிண்டல் பண்ணாதீங்க. மாப்ள இப்ப அமெரிக்காவில ஒரு நடிச்சாம இருக்குமா? இல்ல மருந்து அமெரிக்கா மருந்து நம்ம ஊர் டைமிங்க்கு அது வேலை செய்யுமா? கிண்டலா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அமெரிக்க மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. மூடிய திறந்து பாருங்க. எந்த கேன்ல பால் தனியா தண்ணி தனியான்னு பிரிஞ்சு நிக்குதோ அவங்க எல்லாம் முன்னாடி வாங்க. மாப்ள என்ன எல்லாம் ரெண்டு பின்னாடி போய் நிக்கிறானுங்க? அது ஒண்ணு இல்ல மாமா, தண்ணி ஓவரா ஊத்திருக்கானுங்க. அதனால முன்னாடி எது பின்னாடி எதுன்னு குழம்பி போய் நிக்கிறாங்க. எல்லாரும் பால்ல தண்ணியை கலந்தீங்களா? நீங்க தான் எல்லா பாலையும் தயாராகிட்டீங்க. என்ன சொல்றீங்க? யாரோ சொன்னாங்கன்னு கேட்டு எந்த கருமத்தையோ கொண்டாந்து பால்ல ஊத்தி மொத்தத்தையும் கெடுத்துட்டீங்களா? மாப்ள பாலை உரைய வைக்கிறதுக்கு அமெரிக்காவில இருந்து மருந்து வாங்கின ஒரே கவனம் நீங்க தான். இன்னைக்கு ஊர் முழுக்க எல்லார் வீட்லயும் பாலுக்கு பதிலா தயிர் தான். ஏன் புஷ்பா, ஊரையே தயிர் கடையை வச்சுட்டியே, உண்மை தெரிஞ்சதுன்னா மத்துக்கு பதிலா உன்னை வச்சு தயிர் கடைஞ்சிருவாங்க. யாரு இவங்களா? ஆனாலப்பட்ட சின்ன துறையாலேயே கண்டுபிடிக்க முடியாது, இவங்க போய் கண்டுபிடிச்சிருவாங்களா? தொட நடுங்கி பயப்படாம வாடா. ஏங்கா ஊரெல்லாம் சேர்ந்து தயிர் கடைறீங்களே, ஏதாவது வேண்டுதலா? வேண்டாம் இல்ல நோண்டம் இல்ல. எவ்வளவு குறமாசத்துல வரந்த கொழுப்பெடுத்திருக்கி கவுண்டரை ஏமாத்தி எங்களை எல்லாம் தயிர் கடை வச்சு போட்டா. எவனு மட்டும் தெரிஞ்சுச்சு கொத்துக்கறியாக்கி குழம்பு வச்சு போடுவனாக்கு. சொல்லேமா, என்ன ஏமாத்தி பாலை தயிராக்கி இந்த ஊரே கடை வச்சது யாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மலை பிடிக்கா? புஷ்பவல்லி, உன்னை லாடகாரனை கட்டி வச்சு உன் கால லாட அடிச்சாதான் நீ அடங்குவ.
லாடக்காரனும் சரி ஓடக்காரனும் சரி இந்த புஷ்பவலி அடக்க முடியாது. நீங்க தான் மனசுக்கு பிடிச்சவங்களை கட்டி வைப்பீங்களாமே, எங்க என் மனசுல இருக்கிறவர் யாருன்னு கண்டுபிடிச்சு கட்டி வைங்க பாக்கலாம். எந்த மாதிரி ஆள் சொல்லு? அந்த ஆள் இதே ஊர்தான். இந்த ஊரா? இந்த ஊர்ல நடக்க போற மகாராஷ்டிரா யாரு? நீங்க தான் சின்னதுரை. தயிரை கடைஞ்சு வெண்ணையே எடுக்க முடியலையே. அந்த காலத்துல பால் கடலை கடைஞ்சு அமிர்தம் எடுத்துன்னு போட்டானுங்களே, நம்ம ஆளுங்க அதை நம்பி இருக்காங்க. ஆமா, ஐடியா கொடுக்குற நீயே அவதிப்படுற நாங்களா? வந்து கடை ஏமா அது பிடிக்கிறது இல்லையா? போகமா, அவ்வளவு வெக்கமா இருக்குது. ஏன்? அது வயசு பிள்ளை இல்லைங்க. நிக்க போற வந்து பேசுறேன்.